கொடுக்க முடியும். ஒரு கடுமையான சோதனைக்காக டனலுக்குள்ள நாங்கள் போயிட்டுருக்கோம். அதாவது இந்த டனலுக்குள்ளே நாம் நெருங்க ஸ்பீட் கம்மியாகிட்டே வரும். நெட்வொர்க்கும் சுத்தமாக கிடைக்காது. சிக்னல் எல்லாமே கட் ஆயிரும். மற்ற நெட்வொர்க் ஃபெயிலியர் ஆகிற இடத்துல நாங்கள் பிஎஸ்என்எல்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நாங்கள் டனல் நெருங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் வந்து ஆன் பண்ணிட்டோம். ஆனாலும் சர்ப்ரைசிங்காக நீங்கள் நினைக்க மாட்டீங்க, டனலை நம்ம நெருங்கும் போது கூட நமக்கு வந்து ஸ்பீடு வந்து கிராஜுவலாக கிடச்சிட்டு தான் இருந்துச்சு. சென்டர் ஆஃப் தி டனல் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்னல் டோட்டலாக கட்டே ஆகலை. ஓரளவுக்கு, அதாவது ஒரு சின்ன ஒரு கிராஃபில் ஒரு கேபி சைஸில் வந்து நமக்கு வந்து நெட்டு வந்து அப்போ வந்து ப்ரொவைட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. சிக்னலும் வந்து கட் ஆகலை. ஸோ மற்ற நெட்வொர்க் வந்து ஃபெயிலியர் ஆகிற இடங்களில் பிஎஸ்என்எல் சர்வை பண்ணி சஸ்டெயின் ஆகிருச்சு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. ஸோ எங்களுக்கு வந்து சிக்னல் கிடைச்சிச்சு. ஆகா ஓஹோன்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா டனலும் ஃபுல்லாமே வந்து கட் ஆயிரும். எல்லா சிக்னல்ஸுமே கட் ஆயிரும். ஆனாலும் பிஎஸ்என்எல் அங்கே வந்து சர்வைவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மைன்னு சொல்லலாம். வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ஸோ பிஎஸ்என்எல் நல்லா இருக்கா மோசமாக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுக்கும்